வணக்கம். செவ்வாய்க்கிழமை மே மாதம் 13ஆம் தேதி விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் 30ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் அனுஷம். திதி தேய்பிறை பிரதமை காலையில கொஞ்ச நேரம் இருக்கு, அதுக்கப்புறமா திதியை. யோகம் சித்த யோகம். மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சனி ராகு, மீனத்தில் சுக்கிரன். இனி தெரிஞ்சுக்கலாம், வாங்க பகுதிக்கு வருவோம். ஒரு செயலை தொடங்கும் பொழுது அதை பஞ்சமி திதியில் துவங்கினால் அந்த காரியம் வெற்றி அடையும் என்று சொல்கிறார்கள். வளர்பிறை பஞ்சமி சிறந்ததா அல்லது தேய்பிறை பஞ்சமியா என்பதை விளக்கவும். முதல்ல பஞ்சமி அன்னைக்கு ஆரம்பிச்சா உடனே வெற்றி அப்படிங்கிறது அப்போ மற்ற நாள்லாம் வெற்றி இல்லைங்கிற மாதிரி அர்த்தமாயிடும். பஞ்சமி ஒரு நல்ல நாள் தான், பட் மற்ற விஷயங்களையும் பார்க்கணும். அன்னைக்கு யோகம் என்னன்னு பார்க்கணும். நட்சத்திரம் யோகம் அது எல்லாமே பார்க்கணும். என்ன கரணம்ங்கிறதையும் பார்க்கணும். யோகம் கரணம் நட்சத்திரம் திதி வார நட்சத்திரம் எல்லாமே பார்க்கணும் சார். வெறும் பஞ்சமிங்கிறதுக்காக ஒரு வேலை அன்னைக்கு ஆரம்பிச்சா நல்லது அப்படிங்கிறது ரொம்ப 19வா இருக்கு நீங்க சொல்றது. இந்த கேள்வியை பெண்ணாகடம் உடுப்பி ஹோட்டல் மாடி என் ராமச்சந்திரன் ரோடு. வீட்டு வாசலில் ஆகாச கிழங்கு கட்டி இருக்கிறார்களே, அது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி விட்டது. அதிலிருந்து நிறைய வேர்கள் கிளம்புகின்றன. இது நல்லது தானா? திருஷ்டி கழிக்கும் என்றார்களே. திருஷ்டிக்கு கட்டுவாங்க சார், அதுலேருந்து முளைக்கும். தண்ணி வேற சொட்டும் அதுலேருந்து சில நேரத்தில் கட்டுவாங்க, அது வழக்கம் உண்டு. அது ஆகாச கிழங்குன்றார் பேர். பழனி முருகனை ஆண்டிக்கோலத்தில் தரிசனம் செய்யலாமா? கிட்டு செந்தில் நல்லாத்துக்குடி மயிலாடுதுறை. பழனி முருகனை ஆண்டிக்கோலத்தில் தரிசனம் செய்யலாமா? ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷம் ஆண்டி கோலத்தில் பண்ணா. அதை விட அங்கே காலையில் ஃபஸ்ட்டு நட திறந்த உடனே அவருடைய கௌபீனத்தை எடுப்பாங்க. கௌபீனம்னா முதல் நாள் இரவு பூஜையும் பொழுது அவருக்கு கட்டப்பட்ட கோவணம் தாண்டி தானே அவர் அந்த கௌபீனத்தை விசர்ஜனம் பண்ணி அதை ஒரு பிரசாதமாக கொடுப்பாங்க. அந்த நிர்மால்ய பிரசாதம், அந்த கௌபீனம் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு அடித்தடியெல்லாம் நடக்கும். அந்த கௌபீனத்தை கொண்டு நம்ம பக்தி ஸ்ரத்தையோடு ஒத்திக்கிட்டு அதை ஒரு துணியில் சுற்றி காட்ரேஜ் பீரோவில் வச்சா நிறைய பணம் கொழிக்கும்னு ஒரு நம்பிக்கை. அதுக்காக அந்த கௌபீனத்துக்காக போய் காத்திருப்பாங்க. ஆதிபராசக்தி முக்கடவுளையும் படைத்தார். முக்கடவுள்னா பிரம்மா விஷ்ணு சிவன் படைத்தது ஆதிபராசக்தி. இந்த ஆதிபராசக்தியின் மகிமை என்ன? நீங்களே சொல்றீங்களே, முக்கடவுளையே படைத்தது ஆதிபராசக்தி தான், பராப்பட்டாரி தான் எல்லாமே. கோவில் கும்பாபிஷேகம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்த வேண்டும்? சில கோவில்களில் முன்னாகவும் பின்னாகவும் நடத்துகிறார்களே. எம் லதா, பாரப்பாளையம், திருப்பூர். கோவில் கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். 12 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் பண்ணணும். சில கோவில்லாம் கவனிப்பாரற்ற நிலையிலே இருந்த கோவிலையே ரொம்ப வருஷம் கழிச்செல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. திரிசூலம் கோவில்லாம் 60 வருஷமாக பூட்டி இருந்த கோவில். அதை எங்கள் அப்பா 56ல் திறந்து வச்சு திருப்பணி பண்ணி 1972 கும்பாபிஷேகம் பண்ணார். 1972 முதல் கும்பாபிஷேகம் வாரியார் சுவாமிகள் கலந்துக்கிட்டார். அப்போ எங்கள் ஹரிகேசநல்லூர் சிவன் கோயில் 125 வருடங்களுக்கு பிறகு, 124 வருடங்களுக்கு பிறகு இப்போ நாங்கள்லாம் சேர்ந்து, நானே எங்கள் அண்ணா தம்பி எங்கள் கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் பண்ணோம். ஜூலை மாதம் 5ஆம் தேதி 2023. அது ரெக்கார்டு எடுத்து பார்த்தா 1900 நடந்திருக்கு. தை மாதம் 1900க்கு அப்புறம் 2023னா 123 வருஷம் இடைவெளிக்கு பிறகு ஹரிகேசநல்லூர் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சு. பொதுவாக ஒவ்வொரு தெய்வத்திற்கும் அவதார தினங்கள் உண்டு. அனுமத் ஜெயந்தி மார்கழி மூலம், முருகன் வைகாசி விசாகம் என்பது போல் நரசிம்மமூர்த்தி மற்றும் சரபேஸ்வரர் இவர்களின் அவதாரம் பிரதோஷ காலத்தில் நிகழ்ந்ததாக. அதனால்தான் தடைகளை தகர்த்து அனைத்து தோஷங்களையும் பாவங்களையும் பலங்களையும் தரும் சக்தி நரசிம்மருக்கும் சரபேஸ்வரருக்கும் உண்டு என்று கூறப்படுகிறது. இது உண்மையா? ராமாபுரம் லட்சுமி வடுகநாதன். இந்த அனுமத் ஜெயந்திலே நார்த்தில் வேற டேட்டில் கொண்டாடுறாங்க, சவுத்தில் தான் மார்கழி அமாவாசை. நார்த்தில் அவங்க வேற ஒரு டேட் சொல்கிறாங்க, அதுதான் அனுமத் ஜெயந்தின்னு சொல்லி. இப்போ சமீபத்தில் ஒரு 15 நாளைக்கு முன்னால், ஒரு மாதத்துக்குள்ள நார்த்தில் அனுமத் ஜெயந்தி ரொம்ப கிராண்டாக கொண்டாடினாங்க. ரொம்ப
பார்த்தா நமக்கு சித்திரையிலலாம் வராது அனும ஜெயந்தி. பங்குனி சித்திரையில் எப்படி அனும ஜெயந்தி வரும் நான் யோசித்தேன். அவங்களுக்கு ஏதோ ஒரு புராணத்தில் அப்படி சொல்லியிருக்கு. அவங்க வந்து வடக்க வேறு டேட்டில் கொண்டாடுறாங்க அனும ஜெயந்தி, தெற்க நம்ம வந்து மார்கழி மாதத்து மூலா நட்சத்திரம் நம்ம கொண்டாடுறோம். அந்த மாதிரி சில வித்தியாசங்கள் ரொம்ப ரேராக தான் அது உண்டு, அது எல்லாத்துக்கும் கிடையாது. இப்போ நீங்கள் விநாயகர் சதுர்த்தின்னு பார்த்தா அது இந்தியா ஃபுல்லாக எல்லாருக்கும், எல்லா பாஷை, எல்லா ஜாதி, எல்லா பிரிவுகள், எல்லா ஊர், எல்லா ஸ்டேட், எல்லா பிராந்தியங்களை சேர்ந்தவர்களும் ஒரே நாளில் தான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்க அந்த மாதிரி. ஆனால் அது வந்து ஆஞ்சநேயருக்கு அந்த மாதிரி இல்லை, ரெண்டு விதமாக இருக்குது. பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமையில் குழந்தை பிறந்தால் பலன் என்ன? பிறக்கலாமே, குழந்தை பிறக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் திதியெல்லாம் பார்க்க முடியாது, நட்சத்திரம் தான் பார்க்கணும். பௌர்ணமிக்கு மறுநாள் பிறந்தனால ஒன்றும் தவறு கிடையாது. ரொம்ப பேர் இந்த வளர்ப்பெற ஒன்று தான் வசதின்னு நினச்சிருக்காங்க சார். தப்பு தெரியுமா? தேய்பிறையிலையும் நிறைய விஷயம் நடக்கும். தேய்பிறை 15 நாள் சும்மா விட்டுற முடியுமா? மாசத்துல 15 நாள் சும்மா இருந்தால் என்ன ஆகுது? நம்ம லைஃப் டைமில் ஹாஃப் வேஸ்ட் ஆகிடும். இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பௌர்ணமிக்கு மறுநாள் முத்துகிருஷ்ணன், சென்னை வேளச்சேரி, பௌர்ணமிக்கு மறுநாள் அதாவது பிரதமையில் குழந்தை பிறந்தால் பலன் என்ன? எந்த கெட்ட பலனும் கிடையாது, எல்லாம் நல்ல பலன் தான். ஒரே ராசி ஒரே நட்சத்திரம், மீனம் ராசி மீனம் நட்சத்திரம். மீனம் நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரமே கிடையாது. மீனம் ராசி ஓகே, மீனம் நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இல்லையே. லக்னமும் ராசியும் ஒன்றா இருக்கலாமான்னு கேட்குறாரு அவர். இருக்கலாம், தவறு கிடையாது. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அனுஷம் கேட்ட இந்த 2 நட்சத்திரம் வரும்போது மேஷத்துக்கு சந்திராஷ்டமம். இன்னைக்கு அனுஷம் கேட்டை இந்த ரெண்டும் வந்து மேஷத்துக்கு சந்திராஷ்டம நட்சத்திரங்கள். அதனால இன்னைக்கு மேஷ ராசிக்கு முழுமையாக சந்திராஷ்டமம் இருக்கிறது. இன்னைக்கு அனுஷம், நாளைக்கு கேட்ட, 2 நாளும் மேஷத்துக்கு சந்திராஷ்டமம். அதனால வெறும் பிள்ளையாரை கும்பிட்டுட்டுங்க, ரொம்ப பேசாதீங்க. உங்கள் வேலைகளை செய்யுங்கள், கடமைகளை செய்யுங்கள். ஆனால் பேசும்பொழுது மிகுந்த நிதானம் தேவை. பகலில் பக்கம் பார்த்து பேசணும், ராத்திரியில் அது கூட பேசக்கூடாதுன்னா. இதெல்லாம் பழைய பழமொழி. இப்போ எங்கேயுமே எதுவுமே பேசக்கூடாது. ஏன்னா ரெக்கார்டிங் பண்ணுறாங்க ரகசியமாக. பேனாவில் ரெக்கார்டர் இருக்குது. பேனாவை சொல்லிட்டு வந்து எதில் நிற்கிறான், அதில் ஒரு சின்ன ஒரு துவாரம், ஒரு மெல்லிய ஒரு ஓட்டை, அதில் உள்ளுக்குள்ளே கேமரா இருக்குது. இப்படியெல்லாம் டெக்னாலஜி வந்துடுச்சு. எங்கிட்ட ஒருத்தர் அதை கொண்டு வந்து காமிச்சார், இது பாருங்கள் இது பேனா தானே அப்படின்னு. ஆமாம் பேனா தான் அப்படின்னு. அப்புறம் எடுத்து பார்த்தா உள்ளுக்குள்ளே கேமரா இருக்குது. அது வந்து நம்ம எதிர நின்றுட்டு ஓஹோ ஐசி அப்படியா அப்படிலாம் பேசிட்டு இருப்பார். பார்த்தா நம்ம பேசின ஃபுல்லாக அதில் ரெக்கார்ட் ஆகிடும். வீடியோ ரெக்கார்டிங் தெளிவாக வரும். அந்த மாதிரிலாம் இன்றைக்கி டெக்னாலஜி வந்துடுச்சு. அதனால் எங்கேயும் போய் எதுவும் பேசிடாதீங்க, சைலண்ட்டாக இருங்க. மேஷ ராசிக்காரங்க கப்சிப்புன்னு இருக்கணும், இன்றைக்கி கமுக்கமாக இருக்கணும். வாயே திறக்கக்கூடாது, வாயை கண்டுவான், வேணும்னே நம்ம வாயை கண்டுவான். ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான டாபிக்ஸ் எல்லாம் கேள்வி கேட்பாங்க. நீங்கள் நைஸாக நழுவிடணும். எனக்கு என்ன சார் அதெல்லாம் தெரியும், எனக்கு யாரையும் தெரியாது சார் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை சார். அப்படிலாம் நியூஸில் வந்துதா? நான் பேப்பரே படிக்கிறது இல்லைங்க. நான் எங்கெங்கே நியூஸ் பேப்பர் படிக்கலாம் டைம் இருக்குது? டிவிலையா? டிவியும் நான் பார்க்குறதே இல்லைங்க. பசங்களுக்கு எக்ஸாம் வந்ததுன்னு சொல்லி கேபிளையே கட் பண்ணிட்டேங்க, டிவியே பார்க்கலைங்க. இப்படி எதையாவது சொல்லி நீங்கள் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கணும். அப்போ தான் இன்றைக்கி நீங்கள் வந்து சேஃபாக வெளியே வர முடியும். ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு நன்மைகளை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. 2இல் குரு இருந்தால் அது 6, 8, 10 ஆகிய வீடுகளை பார்க்கும். அந்த 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் இன்று முதல் ஆரம்பமாகிறது. தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பாராத விதமாக திடீர் பதவி உயர்வு கிடைக்கும். திடீர் பதவி உயர்வு, அன்எக்ஸ்பெக்டட் ப்ரமோஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர், பணியிட மாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு இன்றைய தினம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். குழந்தைகள் ஆர்வத்துடன் படிப்பார்கள். மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும், அது நிச்சயம் நடைபெறும். மேற்படிப்பு படிக்க வாய்ப்பு உருவாகும். எனவே மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ஆறுக்குடையவன் 2ஆம் இடத்திலே நீச்சமடைந்ததால் யோகம். ஆறுக்குடையவன் நீச்சமடைந்ததால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆறுக்குடையவன் செவ்வாய் நீச்சம், அதனால ரொம்ப அதிர்ஷ்டம். மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2இல் செவ்வாய் இருந்தால் அவர்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள், புண்ணியசாலிகள். நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அந்த மாதிரி ஜாதக அமைப்பு வரும். 2இல் செவ்வாய் தோஷம் கிடையாது, மிதுனத்துக்கு மட்டும் செவ்வாய் யோகம். ஏன்னா ஆறுக்குடையவன் நீச்சமாயிட்டான். ஆறுக்குடையவன் நீச்சமானா அப்போ ருணம் கிடையாது, ரோகம் கிடையாது, சத்ரு கிடையாது. ருணம்னா கடன், ரோகம்னா வியாதி. ருணம், ரோகம், சத்ருனா எதிரி. நமக்கு உள்ளே சில எதிரிலாம் இருக்குது மைண்டில், அதையும் சேர்த்து தான். இந்த ருணம், ரோகம், சத்ரு இது 3ஐயும் குறிக்கக்கூடிய இடம் எதுன்னா 6. அந்த 6ஆம் வீட்டிற்கு அதிபதி யாரு? செவ்வாய். 2இல் செவ்வாய் இருந்து ஆறுக்குடையவன் நீச்சம். அப்போ மிதுனத்துக்கு 2இல் செவ்வாய் இப்போ இருக்கு. இப்போ செவ்வாய் இருக்கு, அதனால சொல்கிறேன். இது
யாராவது மிதுன லக்னத்துல பிறந்து 2ல் செவ்வாய் இருந்தா அவங்களாம் அதிர்ஷ்டசாலிகள். செவ்வாய் யோகம் அதுக்கு பேர். செவ்வாய் யோகம் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. மிதுன லக்னத்திற்கு 2ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் யோகம். செவ்வாய் தோஷம்னு சொல்லக்கூடாது, ஆப்போசிட், ஜஸ்ட் ஆப்போசிட் பலன். இப்பொழுது அத்தகைய கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு தேதியில செவ்வாய் எங்க இருக்கு? மிதுனத்துக்கு 2ல். அப்ப நீங்களா கொடுத்து வச்சோம். ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே, 6 2ல் நீச்சம். அதனால ரொம்ப பெரிய நன்மை நடைபெற போகிறது. கடன் பிரச்சனையிலிருந்து முழுமையாக வெளியே வருவீர்கள். கடனே இல்லை, யாருக்கு நயா பைசா கடன் பாக்கி கிடையாது. கடன் இருந்தால் அதெல்லாம் இப்போ ஃபுல்லாக அப்படியே ஒரே சிங்கிள் பேமெண்ட்டில் அதை கடனை திரும்ப செலுத்தி விடலாம். ரீபே பண்ணிடுவீங்க. எல்லா ரீபேமெண்ட்டும் இப்போ நடக்கும். ஹவுசிங் லோன், வெஹிக்கிள் லோன், பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன், என்ன லோன் இருந்தாலும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவீங்க, ஃபுல்லாக காலி பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு யோகமான ஒரு நேரம் இப்பொழுது மிதுனத்திற்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். கடக ராசிக்கு இப்போ கல்யாண வேலை விட்டது, அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொன்னவர்கள் கூட இப்பொழுது சம்மதித்து விடுவார்கள். 8ல் சனி இருக்கே, சரி அது போன பிறகு முகூர்த்தம் வச்சுக்கிறோம். இப்போ பார்த்து பேசி அவங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போய் சம்மதம்னு சொன்னால் நாங்கள் அடுத்த பங்குனிலையோ சித்திரையிலோ கல்யாணம் பண்ணலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போல்லாம் 1 வருஷம் டைம் கேட்குறாங்க கல்யாணத்துக்கு. 1 வருஷம் டைம் கல்யாணத்துக்கு கேட்குறாங்க. ஏன்னா அமெரிக்காலேருந்து எங்கள் அண்ணன் பிள்ளை வரணும், அவன் 6 மாதம் முன்னால் சொன்னாதான் டிக்கெட் போட்டுட்டு லீவ் போட்டு வர முடியும் அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தர் ஒரு காரணம் சொல்கிறாங்க. அடுத்த வருஷம் கல்யாணம் வச்சுக்கிறதா இருந்தால் இப்போ பேசலாம் அப்படின்றாங்க. இப்போ புதுசாக அது ஒரு ட்ரெண்ட். இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ கல்யாணம் நிச்சயம் ஆக போகுது. அடுத்த வருஷம் கல்யாணம் ஆக போகுது. சனிப்பெயர்ச்சி ஆன பிறகு திருமணம் செய்யலாம். அடுத்த வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி, 6/3/2026 அடுத்த வருஷம் தான் சனிப்பெயர்ச்சி. அது முடிஞ்ச உடனே கல்யாணம் வச்சுக்கலாம். ஆனால் இப்போ பொண்ணு பார்க்கலாம், பேசலாம், திருமணத்தை முடிவு செய்யலாம். அதற்கான நேரம் வந்துவிட்டது. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 12 3ஆம் இடம் சென்றதால் யோகம். வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தொழில் ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். தொழில் வளர்ச்சி மிகப்பெரியதாக இருக்கும். குறிப்பிடத்தக்க பெரிய வளர்ச்சி தொழிலில் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல், மணி டிரான்சாக்சன் வெகு சிறப்பாக நடைபெறுகின்ற நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிக அற்புதமான நல்ல நாளாக விளங்குகிறது. 11 2ல் 2 7ல் உச்சம். லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலே, அந்த தனஸ்தானாதிபதி உச்சம். வீடு கொடுத்தவன் உச்சம் 7. பெரிய யோகம். இதெல்லாம் பெரிய பெரிய பணம் எல்லாம் கிடைக்கும். இப்போ பணம் கொடுக்கல் வாங்கல் ஈஸியாக நடக்கும். நீங்கள் யார்ட்டையா கேட்டு வச்சிருப்பீங்க, எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வேணும், ₹1 1C தேவைப்படுது அப்படின்னு. 1C அதெல்லாம் எங்கேப்பா போகிறது, பார்க்கலாம், ஏதாவது லோன் அரேஞ்ச் பண்ண முடியுமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வச்சுப்பாங்க. அவங்க எங்கே பேசும்போது உங்களை ரெஃபர் பண்ணுவாங்க. அவருக்கா நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க சொல்லுவோம். உங்களுக்கு கால் வரும், நீ கேட்டே ₹1 அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், வா நேரில் வா பேசுவோம் அப்படிம்பாங்க. உடனே போய் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எப்படி ப்ரொசீஜர் அந்த கடன் வாங்கிறதுக்கு அப்படிங்கெல்லாம் சொல்லுவாங்க. அதுபடி நீங்கள் எல்லாம் கொடுத்தீங்கன்னா கேரண்டி எல்லாம் கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது மிக சிறப்பாக காணப்படுகிறது கன்னிராசி. துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். துலா ராசி அன்பர்கள் எல்லாம் உற்சாகமாக இருப்பார்கள். ஏனென்றால் லாபஸ்தானாதிபதி 7ல் உச்சம், ராசி அதிபதி 6ல் உச்சம். 2 கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கின்றன. ஒன்று சுக்கிரன், மற்றொன்று சூரியன். சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதி, சூரியன் உங்களுக்கு லாபாதிபதி. எனவே அது மிக சிறப்பான நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற நல்ல நேரம். வலுவாக கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள், ஒற்றுமையாக இருப்பார்கள். இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இருக்கும். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள துலா ராசியினருக்கெல்லாம் அதிலே பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பெரிய லாபம், மிகப்பெரிய தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். அனைத்து நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் ஆச்சரியமான நற்பலன்கள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ஆச்சரியமான நற்பலன்கள். ஏன் அந்த ஒரு வார்த்தையை மறுபடியும் அழுத்தி சொல்றேன்னா, உங்களுக்கே நம்ப முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வியத்தகு விஷயங்கள் எல்லாம் நடைபெறும். வியத்தகு விஷயங்கள், ஆச்சரியம்னா அப்படியே ஒரு ஆச்சரியம். இல்லை இது இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்குவீங்க. எதிர்பாராத விதமாக சில நல்ல தகவல்கள் சேரும். நன்மைகள் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக பணிகளை செய்வீர்கள். வியாபாரத்தில் பெரிய வெற்றி, குடும்பத்தில் அமைதி, ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம்.
என எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விருச்சிகத்திற்கு விளங்கும். எனவே இது ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் வெகு சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 7ஆம் இடத்திற்கு ராசி அதிபதி வந்துவிட்டது. 7ல் குரு. எனவே இனி உங்களை கையிலே பிடிக்க முடியாது. 6ல் இருந்தப்போவே உங்களை யாரும் கையில் பிடிக்க முடியாது. அந்த பாடுபடுத்துவீங்க. 7 வேற குரு வந்தாச்சு. இனிமேல் கேட்கவா வேணும்? உங்களை யாரும் கிட்டே நெருங்க முடியாது. நீங்கள் வச்சது தான் சட்டம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கும். நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதெல்லாம் செஞ்சு காட்டுவீங்க. நடைமுறைப்படுத்துவீர்கள். ப்ராக்டிக்கலாக செய்யறதுங்கிறது வேற. பேசுறது யார் வேணால் என்ன வேணால் பேசிடலாம். ப்ராக்டிக்கலாக நடத்தி காட்டணும் இல்லையா? அந்த நேரம் இப்போ வந்துருச்சு. நீங்கள் சொன்னதையெல்லாம் செய்து காட்டக்கூடிய நல்ல நேரம் வந்து விட்டது. நீங்கள் எல்லா விதமான நன்மைகளையும் அடைவீர்கள். உங்கள் வியாபாரத்திலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி விண்ணை தொடும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும். எனவே இது நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எதிர்பாராத விதமாக சில நல்ல தகவல்கள் வந்து சேரும். உங்கள் ராசிக்கு அதிக நன்மை செய்கின்ற கிரகமான சுக்கிரன் இப்பொழுது உச்சமாக இருக்கிறது என்பதால் யோகம். சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். வியாபாரிகளுக்கு அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் கும்பராசினருக்கெல்லாம் அதிலே மிகப்பெரிய வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தின் மூலமாக வரவேண்டிய பணம் அதிகமாக வரும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். 5ல் குரு வந்திருக்கு. அதனால இனிமேல் உங்க வீட்டில் சுப நிகழ்ச்சி நிறைய நடக்கும். நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு திருமணம் இப்பொழுது நடைபெறும். அல்லது உங்களுடைய அடுத்த தலைமுறை திருமண வயதில் இருந்தால் அவர்களின் திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். திருமண பேச்சுவார்த்தை நடைபெறுகின்ற நல்ல நேரம். உங்கள் குடும்பத்திலே யாருக்கோ ரொம்ப முக்கியமான உங்க கூட பிறந்தவங்க, இல்லைன்னா உங்க பசங்க, இல்ல உங்களுடைய அண்ணன் பசங்க, அக்கா பசங்க, தம்பி பசங்க, தங்கச்சி பசங்க, அந்த மாதிரி உங்க ஃபேமிலி ட்ரீக்கு உள்ள ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், தூரத்து சொந்தம்லாம் இல்லை, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சிப்லிங்ஸ் உள்ள ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்குள்ள யாருக்கோ கல்யாணம். எனவே இப்பொழுது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். 5ல் குரு வந்ததும் இந்த திருமணம் நிச்சயமாகும். நேத்திக்கு குரு பயிற்சி, குரு வந்தாச்சு, 5க்கு வந்தாச்சு. இனிமேல் நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து நடக்க போகுது. மீன ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால புதிய முயற்சிகளிலே இறங்க வேண்டாம். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்தன் வழிபாடு. எனவே அனைவரும் ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபட வேண்டிய நாள் இன்றைய நாள். மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இருப்பினும் ஆலய வழிபாடு செய்வதில் தவறில்லை. சந்திராஷ்டமத்தன்னைக்கு கண்டிப்பா கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க, வேண்டிட்டு வாங்க. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.